ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 70. திரு சிவசேனாதிபதி அவர்களும் அவரது சகோதரி அவர்களும் தனது குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்றனர். அவரது குலதெய்வம் கோவில் அங்கிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காளி கோவில் உள்ளது. அக்காளி கோவிலுக்கு இவரும் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்ட இவரது சகோதரியும் நடந்தே சென்றனர். அங்கு ஒரு ஆற்றங்கரை மேட்டில் இருவரும் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டே நம் பகவான் பாட்டி சித்தரை பற்றின லீலைகளை மகிமைகளை இருவரும் பேசிக் கொண்டனர். பின்னர் ஒரு 4 நாள் கழித்து திரு சிவசேனாதிபதி அவர்கள் டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு பாட்டியை சேவிக்க வந்தார். அப்போது பாட்டி இவரை பார்த்து, ஏண்டா என் கோயிலுக்கு பக்கத்துல ஆத்தங்கர மேட்ல என்னை பத்தி என்னடா நீ அவளும் பேசிட்டு இருந்தீங்க என கேட்டார்கள். பாட்டி இல்லாத இடம்தான் ஏது என திரு சிவசேனாதிபதி அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். பாட்டி இப்படி கேட்டதை கண்டு சிறுவயதில் ஒரு குருவுடன் நடு இரவில் சுடுகாட்டில் காளிக்கு உபாசனை செய்யும் பழக்கம் திரு சிவசேனாதிபதி அவர்களுக்கு இருந்து வந்தது. பாட்டியை சந்தித்த பிறகும் கூட நடு இரவில் சுடுகாட்டுக்கு சென்று காளிக்கு உரிய உபாசனை மந்திரங்கள் கூறி பூசை வழிபாடுகள் அத்தனையும் செய்து வந்தார் திரு சிவசேனாதிபதி அவர்கள். திடீரென ஒரு நாள் நம் பகவான் பாட்டி சித்த திரு சிவசேனாதிபதி அவர்களிடம், நீ சுடுகாட்டுக்கு போறத முதல்ல நிறுத்திக்கோடா, நான் தான் காளி, நான் தான் கல்கத்தா காளி, நான் தாண்டா மயான காளி என்று கூறியதோடு மிக ஆக்ரோஷமாக தனது கண்கள் சிவக்க தனது நாக்கை தொங்க விட்டு கொண்டு காளியை போல் காட்சி கொடுத்தார்கள் திரு சிவசேனாதிபதி அவர்களுக்கு. அன்றோடு சரி, திரு சிவசேனாதிபதி அவர்கள் சுடுகாட்டுக்கு போய் காளி வழிபாட்டை செய்வதை நிறுத்தி கொண்டார். பாட்டியை காளியாய் பாவித்து வணங்க ஆரம்பித்தார். சத்தியமாய் பாட்டி காளியின் அம்சம்தான், மயான காளி அவதாரம்தான், இதில் மாற்றம் ஏதுமில்லை. இது சத்தியமே, இது சத்தியமே. பாட்டியின் வாக்கின்படியே பிற்காலத்தில் பாட்டியின் ஜீவ சமாதி கரூர் தான் தோன்றிமலை பொது மயானமான அமைதி பூங்காவினில் அமைய பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில குறிப்பிடத்தக்க சித்தர்களுக்கு மட்டுமே பொது மயானத்தில் ஜீவ சமாதி அமைய பெற்றிருக்கும். இது அனைவருக்கும் இப்பேறு அமைவதில்லை. பாட்டி மயானத்தில் காளியாக இன்றும் என்றும் இருந்து அருள்பாலித்து வருகிறார்கள். பாட்டி காளி தேவியை நினைத்து அவளின் அருளையும் ஆசியையும் அன்புடன் நாம் அனைவரும் அபகரிப்போம் தூய பக்தியோடு. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.